ஒரு மோசமான ஒரு ரோடு நான் வந்து நிச்சயமில்லை நான் பார்க்கல. நான் அப்படி ஒரு ரோடு இது. என்ன தூசி இன்னொன்று வந்து ரோடு ஃபுல் வந்து ரொம்ப ஒரு கட்டியா இதில் போட்டு வச்சிருக்கான். எல்லாம் இரும்பா இருக்குது. கீழே கொஞ்சம் கூட வந்து அப்படி இப்படி பண்ணோமா ஸ்லிப்பாகி வந்து வந்த மாதிரி அடிப்படம் சொல்லாதீங்க. நைட் ஜேர்னி இன்னைக்கு செம்மையாக இருக்க போது. இப்போ 6:15 போய் சேர எப்படியோ 12:30 தான் ஆகிடும். ஒரு 1 கூட ஆயிடலாம். ஏன்னா வந்து டிராஃபிக் ஜாமில் இது ஜெய்ப்பூர் என்ட்ரன்ஸ். இந்த ஜெய்ப்பூர் என்ட்ரன்ஸில் தான் இந்த மாதிரி ஒரு அலப்பறை ஆயிட்டுக்குது. ஸோ ஃபைனலியாக திறந்துச்சுப்பா. யாபா ராத்திரி 1 மணி ஆக போகுது கரெக்டாக. ஃபைனலியாக வந்து நம்ம குல்காம் மானேஸ்வர் என்ட்ரி பண்ண போகிறோம். என் கூட வருகிற அவர் தெரியல எங்கே இருக்காருன்னு தம்பி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ராத்திரி 1:30 மணி ஆக போகுது. தம்பி வந்து அவருடைய வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் கண்டிப்பாக வாங்க, மறக்காமல் வாங்க. ஓகே, பார்க்க வேண்டிய இடம் இது. ஆக்சுவலி இங்கே தான் சாரி Dear friends, இதுதா ஸ்னோ டம்பிங் யார்ட். மார்பிள்ஸ் எல்லாம் வந்து இதில் தான் இருக்கும். இது மார்பிளோடைய வேஸ்டேஜ். இதெல்லாம் பாருங்க. இது இங்கேருந்து தான் நம்ம கீழே போகணும். இது மேலே நான் நடந்துட்டு இருக்கேன்ல, இது எல்லாம் மார்பிளோடைய பவுடருங்க. எல்லாம் இங்கே வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் ரொம்ப இருக்காங்க. ஸ்ட்ரிக்ட்லியால் பண்ண மாட்டேங்கிறாங்க. கோப்ரோலேருந்து கேமரா வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு, கேமரா எடுக்கிறதுக்கு. அதனால் வந்து ஃபோனில் பண்ணிக்கலாம். டியர் JRF ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாருன்னா இந்த வீடியோ பார்த்தீங்களா? இது கிஷன்கட் ராஜஸ்தானில் இருக்குது. இதெல்லாம் வந்து ஸ்னோ டம்பிங் யார்ட். ஆக்சுவலி வந்து நம்ம மார்பிள் இருக்குல்ல, அந்த மார்பிளுடைய அந்த வேஸ்டேஜ் பவுடர்ஸுங்க எல்லாம் இங்கே ஸ்னோவாக பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப பார்க்க வேண்டிய இடம் இது. யாரெல்லாம் ராஜஸ்தானுக்கு வரீங்களோ ப்ளீஸ் இங்கே வந்து ஒரு தடவை கட்டாயமாக வந்து பாருங்க. நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க இங்கே. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இது கிஷன்கட்ல இருக்கு. கிஷன்கட் ராஜஸ்தான், அஜ்மேர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் முன்னாடி. ஓகே, ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்னோ டம்பிங் யார்ட் பார்த்தாச்சு மார்பிளோடைய.
இப்போ டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டை நோக்கி கிளம்பிட்டோம். இவர் டெல்லியில் தான் இருக்கார். இவர் டெல்லியிலேருந்து டெல்லியில் சாக்கெட்டில் இருக்கார். நான் வந்து துவாரகா பாலம் கிட்ட. அவருக்கு பெட்ரோல் போடணுமா? சரி, பெட்ரோல் போட்டுக்கலாம். பெட்ரோல் போட்டு நம்ம கிளம்புவோம். இங்கேருந்து டெல்லி 360 கிலோமீட்டர் காமிச்சுட்டு இருக்கு. சரி டியர் ஃப்ரெண்ட்ஸ், பெட்ரோல் இல்லையா இங்கே? சரி, முன்னாடி அங்கே நான் போட்டுக்குவோம். நல்லது, பரவாயில்ல, விடுங்க. கொஞ்சம் முன்னாடி போயிட்டுவோம், நம்மளுக்கு தான் சாதகமாக போவோம். நல்லா வீட்டுக்கு ஒரு 12 மணி போய் சேருவோன்னு சொல்லுது நம்ம கூகுள் மாதாஜி. ஏன்னா அது பேச்சு கேட்டுக்கணும். என்ன ரோடு பாயுது! ஐயோ யோ யோ யோ, மேலே எல்லாம் சும்மா பட்டர் மாதிரி ரோடு, கீழே வந்து முறுக்கு மாதிரி இருக்கு. போப்பா போப்பா போப்பா, சீக்கிரம் போ சீக்கிரம் போ, வழி விடு வழி விடு. என்னடா தம்பி, நல்லா இருக்கியா? அண்ணா, எங்களுக்கு வழி விடுங்கண்ணா, நாங்கள் போகிறோண்ணா, சீக்கிரம் போகணுமாண்ணா. இப்போ வீட்டுக்கு சீக்கிரம் போனோண்ணா. நம்ம இப்போ ஒன்றுமே வேணாம், நம்மளுக்கு இப்போ வீட்டுக்கு போனால் மட்டும் போதும்ண்ணா. என்ன ரோடியா இது! ஐயோ யோயோ, ஐயோ 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 ஐயோ. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னன்னா, இப்போ வந்து நைட் ஜர்னி இன்னைக்கு செம்மையாக இருக்க போகுது. இப்போ 6:15 போய் சேர எப்படியோ 12 கிட்ட ஆகிடும். ஒரு 1 கிட்ட கூட ஆயிடலாம். ஏன்னா வந்து டெல்லிக்கு முன்னாடி குடுகாம் கிட்ட வந்து அதிகமாக டிராஃபிக் ஜாம் கண்டிப்பாக இருக்க தான் போகுது. அதனால் குளிரும் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதிகமாக ஸ்டார்ட் ஆகும். மொல்லமாக போய் சேர வேண்டியது வீட்டுக்கு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப புரி தர செம்மையாக மாட்டிக்கிட்டு இருக்கிற டிராஃபிக் ஜாமில். இது ஜெய்ப்பூர் என்ட்ரன்ஸ். இது இந்த ஜெய்ப்பூர் என்ட்ரன்ஸில் தான் இந்த மாதிரி ஒரு அலப்பற ஆயிட்டுக்குது. ஓ, ஃபைனலியாக திறந்துச்சுப்பா. யாப்பா, ஓ ஃபைனலி. ஐயோ, ஏன்பா எல்லாம் வந்து டெல்லி போகிறதுக்கு லெஃப்டில் நின்றுருக்கு ட்ரக்குங்கோ. நம்மளும் இப்படி தான் போனோம். இது ஜெய்ப்பூர் என்ட்ரன்ஸ். இது பைபாஸ் ரோடு. இதுக்கப்புறம் ஜெய்ப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆகிடுவாங்க. அதனால தான் வந்து இங்கே பிரச்சனை ஆகிட்டுருக்கு. எப்போ பாரு இங்கே வந்து டிராஃபிக் ஜாம் தான் கிடைக்கும். சரி, சீக்கிரம் ஆயிடுச்சுன்னா அப்படி
நல்லா இருக்கும். பா 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 என்னப்பா இது டிராஃபிக்கு, ஐயோ. ஃபைட் பண்ணுறதாவது கொஞ்சம் எடுத்துக்க கூட. கடிச்சு போச்சு, கடிச்சு போச்சு, கடிச்சு 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 போச்சு. கொஞ்சம் வலி கடிச்சு போச்சு. மை டியர் அண்ணா, மன்னிச்சுடுங்கோ. ரைட்டில் நேராக போயிருந்தால் அது ஜெய்ப்பூர் போயிட்டுருக்கோம். இப்போ இது லெஃப்ட் நம்ம பைபாஸ் பண்ணுவோம். நேராக டெல்லிக்கு இது ரூட்டு. இப்போ என் கூட வருகிற அவர் தெரியல எங்கே இருக்காருன்னு தம்பி. தெரியல எங்கே இருக்காருன்னு அவரு பார்க்குறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒரு மோசமான ஒரு ரோடு நான் வந்து நிச்சயமில்லை நான் பார்க்கல. நான் அப்படி ஒரு ரோடு இது. என்ன தூசி, என்ன தூசி. இன்னொன்று வந்து ரோடு ஃபுல் வந்து ரொம்ப ஒரு கட்டியா இல்லை போட்டு வச்சிருக்கான். எல்லாம் இரும்பு 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 இரும்பாக இருக்குது. கீழே கொஞ்சம் கூட வந்து அப்படி இப்படி பண்ணாமா ஸ்லிப் ஆகி வந்து அந்த மாதிரி அடிப்படம் சொல்லாதீங்க. ஏங்க என்ன தடா பண்ணுறீங்களா நீங்கள்லாம்? காசை மட்டும் வாங்குறானுங்க, ஆனால் வந்து ரோட் சரியாக போடுறதில்ல. அங்கே பாருங்க, திரும்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்க. ஓ கடவுளே. ஜெய்ப்பூரை பின்னாடி விட்டாச்சு. ஜெய்ப்பூரை தாண்டி ஒரு 30 கிலோமீட்டர் முன்னாடி வந்துட்டோம். இப்போ தான் ஜஸ்ட் வந்து ஒரு இடத்துல நின்று 2 பேரும் டின்னர் பண்ணணும். டெல்லி இங்கேருந்து ஒரு 190 கிலோமீட்டர். எப்படியோ ஒரு 2 மணி ஆகிடும். ஏன்னா வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இடையில வந்து ரொம்ப டிராஃபிக் ஜாம், அதனால ரோடு வேறு சரியில்லை. இப்போ தான் ரோடு கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. இப்போ டைமு 11 மணி இப்போ கரெக்டாக.
11னா பார்க்கலாம் எத்தனை மணிக்கெல்லாம் போகலாம். ஏன்னா இப்போது இந்த ட்ரக்குங்களது ஜாம் கிடச்சா கிடைக்கும் பார்டரில், அதுதான் மெயின் பிரச்சனை. பார்க்கலாம். Dear friends, ராத்திரி 1 மணி ஆக போகுது கரெக்டாக. ஃபைனலியாக வந்து நம்ம குட்காவ் மானேசர் என்ட்ரி பண்ண போகிறோம். என்டர் ஆன உடனே குட்காவ் शुरू ஆகும். இப்போ வந்து KMT எக்ஸ்பிரஸ்வே வரும், அதுக்கப்புறம் வந்து மானேசருடைய டோல். ஸோ ஃபைனலியாக இன்னும் ஹார்ட்லி 30 கிலோமீட்டர் வீட்டுக்கு. இன்றைக்கி என்னுடைய ரைடிங்லேயே மிகப்பெரிய நாள். அது என்னன்னா நான் ஸ்டாப் 830 கிலோமீட்டர் நான் வந்து ஓட்டியிருக்கேன். காலையில் 9:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அவரும் நானும் 9:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணதில் ஸ்டில் இப்போ வரைக்கும் 1 மணி ஆக போகுது. வேலை ஆயிடுச்சு. nine to 9:30 பீச்சில் வந்து ஒரு 1 ஹவர், ஒன்றரை மணி நேரம் அந்த இதில் டம்பிங் யார்டில் போயிடுச்சு ஸ்னோது. நம்மளுக்கு 11 ஹவர்ஸ் எடுத்துடுச்சு இங்கே வர்றதுக்கு. ஸோ இது எல்லாரும் வந்து முடிச்சிருப்பாங்க, 1000 மேலே கூட முடிச்சிருப்பாங்க. நான் அது அந்த பாராட்டுறேன் நான். ஆனால் எனக்கு வந்து இது புதுசு. ஏன்னா வந்து 11.5 ஆகல. அங்கே பாருங்கள் கல்லெல்லாம் எப்படி கொட்டுறாங்க பாருங்கள். சரி 11.5 ஹவர்லாம் இந்த மாதிரி 830 கிலோமீட்டர் முடிக்கிறது. இது வந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம்தான் எனக்கு, தனக்கு தானே. அதனால் கொஞ்சம் தூரத்தில் வந்து வீடு வந்துடும். வீட்டு வந்துட்ட பிறகு நான் வந்து பேசுகிறேன். ஓகே, தூக்கம் வரல ஏன்னா நல்லா சாய் குடித்தேன், ஜிஞ்சர் டீ. அதனால் சரி, நான் சந்திக்கிறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ராத்திரி 1:30 மணி ஆக போகுது. தம்பி வந்து அவருடைய வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. ஹலோ, கேசரா பாய், கேசரா படியா. இப்போ தம்பி கிளம்பிட்டு இருக்காரு. நான் இந்த பக்கம் நான் போயிடுவேன், அந்த பக்கம் அவர் போயிடுவார். சரி, இங்கேருந்து 2 பேரும் பிரிகிறோம். ரொம்ப நல்லா போச்சு 2 பேரும். மேலே கூட வந்து நெக்ஸ்ட் ட்ரிப்பு சேர்ந்து பண்ணணும். ஓகே, 2 கண்டிப்பாக. சரி, அவரை நம்ம வந்து சேஃப் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு நம்மளோட வீட்டுக்கு போகலாம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலியாக வந்தாச்சு. குட்காவும் இப்போ முடிய போகுது. ஜல்லி என்ட்ரி பண்ண போகிறோம், என்டர் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலியாக குஜராத் எக்ஸ்பெடிஷன் எண்ட் ஆக போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எண்ட் ஆக.
ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலியாக நான் டெல்லிக்கு வந்தாச்சு. உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் ரொம்ப சீக்கிரம். நான் இந்த வீடியோ நான் முடிச்சு